தைரியம் வேணும். அதை சொல்லி முடிக்கிறதுக்கு சினிமா தான் வந்து நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? சூப்பராக சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக எல்லாரும் படம் பாருங்க. லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லைட்டாக லேக் ஆன மாதிரி இருந்தது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது நல்லாவே கொண்டு போயிட்டாங்க. ஒரு பாட்டில் ஒரு பாட்டில் ஒரு கருத்து இருக்குது ப்ரோ. அதனால் ஜாலியாக தான் இருக்குது. என்ட்ரி தேர்ட் பார்ட்டில் சூப்பராக இருக்குது. காமெடியெலாம் வந்து சூப்பராக இருக்குது. உண்மையான விஷயத்த சொல்லியிருக்காங்க, அதை எடுத்துக்கிறவங்களை பொறுத்து இருக்குது. ஆனால் படம் வந்து ஒரு என்ன ரியாலிட்டியோ அதை சொல்லியிருக்காங்க. யாரும் வந்து ஃபீல் ஆச்சு அவங்க படம் பார்க்குறப்ப? அது அதான மாதிரி தெரியல, ஆனால் நிறைய ட்விஸ்ட் நிறைய இருந்தது. எம்எஸ் பாஸ்கர் சார் கான்ட்ரவர்சி இருக்கு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கணுங்கிறத சூப்பராக இருக்கு ப்ரோ. அவங்களும் சொல்லியிருந்தாங்க, நிறைய கருத்து சொல்லியிருந்தாங்க. எல்லாமே அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எதுவுமே ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து இப்போ நடக்கிறதும், இன்னொன்று வந்து 2050 நடக்கிறதும், ஒன்று வந்து ஓவராலாக வந்து தம்பிராமையா வந்த ரோல் நல்லா இருந்துச்சு, நல்லா சிரிப்பாக இருந்துச்சு. அப்புறம் படம் எல்லாருமே பார்க்கணும். இல்லை படம் எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்குது படம் பார்க்குறப்ப? எனக்கு வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாரோட இயக்கம் வந்து இவ்வளோ அழகாக சூப்பராக சொல்லியிருக்காரு. அந்த லெஸ்பியன் மேட்டர்லாம் சொல்லியிருப்பாரு ஃபஸ்ட் படத்தில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முதல் தைரியம் வேணும். அதை சொல்லி முடிக்கிறதுக்கு சினிமா தான் வந்து நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? சூப்பராக சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக எல்லாரும் படம் பாருங்கள். படத்தில் 3 ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எது ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு, எது பிடிச்சிருந்துச்சு? ஃபஸ்ட்டு லாஸ்ட் அண்ட் படத்தில் நடிச்சவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எங்கேயும் லேக் ஆகாமல் ஃபீல் ஆச்சு அவங்க படம் பார்க்குறப்ப? அது அதான மாதிரி தெரியல, ஆனால் நிறைய ட்விஸ்ட் நிறைய இருந்தது. எம்எஸ் பாஸ்கர் சார், தம்பிராமையா சார் அந்த ட்ரெஸ்ஸில் வந்து நிற்கும் போது என்னோட பார்வையில் இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுதான் அந்த பழைய மாதிரி சொல்லிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது வேறு மாதிரி போட்டு. அண்ட் ஃபேமிலியாக படம் பார்க்க முடியுமா? ஃபேமிலியாக அது படம் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ. ஹாட்ஸ்பாட் 1 ஹாட்ஸ்பாட் 2லையும் அதே 3 கதை தான். இதில் எனக்கு பிடிச்ச கதைன்னு பார்த்தீங்கன்னா 3வது கதை வந்து செம்ம காமெடியாக இருக்கும். அப்புறம் சொசைட்டிக்கு வந்து நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க ப்ரோ. தளபதி தான் வெயிட்டு அப்படின்னு இருக்கவங்களுக்குலாம் ஒரு விஷயம். லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லைட்டாக லேக் ஆன மாதிரி இருந்தது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது நல்லாவே கொண்டு போயிட்டாங்க ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ஆமாம் ப்ரோ. அது அந்த கதை நல்லா காமெடியாக கொண்டு போயிருந்தாங்க. அதனால் அந்த கதை தான் ப்ரோ. கான்ட்ரவர்சி இருக்கு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கணுங்கிறத பொறுத்து சொசைட்டிக்கு நம்ம புரியல ப்ரோ. கேஸ்டிங் எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருக்கு. கேஸ்டிங்கில் பேக்ரவுண்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ. எல்லாம் ஃபேமிலியாக பார்த்தா ஒரு சொசைட்டிக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. ஹாட்ஸ்பாட் 2 ஃபர்ஸ்ட் பார்ட் படம் பார்த்தீங்களா? பார்த்தோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டோட செகண்ட் இன்னும் சூப்பராக இருக்குது. தேர்ட் வேறு வரும்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுவோம். தேர்ட் எப்படி சொல்ல வராங்க படத்தில்? ஒரு பாட்டில் ஒரு பாட்டில் ஒரு கருத்து இருக்குது ப்ரோ. அதனால் ஜாலியாக தான் இருக்குது. என்ட்ரி தேர்ட் பார்ட்டில் சூப்பராக இருக்குது. காமெடியெலாம் வந்து சூப்பராக இருக்குது. இங்கேயும் லேக் ஆகாமல் ஃபீல் ஆச்சு படம் பார்க்குறப்ப? அப்படிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. ஸ்மூத்தாக போச்சு. ரசிகரை பற்றி சொல்லியிருக்காங்க படத்தில்? ஆமாம் ப்ரோ. தளபதி ரசிகரை பற்றி சொல்லியிருக்காங்க. அது பார்க்குறது எப்படி இருந்துச்சு? அது ஒரு சில இது வந்து ரியாலிட்டியாக தான் இருக்குது. ஒரு சில அவங்க வந்து என்ஜாய்மெண்ட்டுக்கு அது வந்து தப்பாக தெரியல. அது அவங்களோட இதை பொறுத்து. அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. எம்எஸ் பாஸ்கர் சூப்பராக இருக்கு ப்ரோ. அவங்களும் சொல்லியிருந்தாங்க, நிறைய கருத்து சொல்லியிருந்தாங்க. எல்லாமே அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எதுவுமே நம்ம வந்து இது சொல்ல முடியாது. ஏடா அப்படி சொல்கிறாருன்னு சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக 3 சப்ஜெக்ட் எது நல்லா இருக்கு பார்க்குறது? பார்ட் 3 எனக்கு புரிஞ்சிச்சு ப்ரோ. பார்ட் 3 நல்லா இருந்துச்சு. ஹீரோ அஸ்வின் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நேரம் நடிச்சுப்பாரு. கதை கேட்டால் தூங்கிடுவாருப்புல. இப்போ அவரை வச்சு வந்து கலாய்க்கிறாப்புல. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். டூ மச்சாக தான் ப்ரோ இருந்துச்சு. டூ மச்சுனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு விதமாகவும், செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு விதமாக எடுத்திருக்காங்க. கான்ட்ரோவர்சிக்கு மேலே கான்ட்ரோவர்சியாக தான் எடுக்கிற மாதிரி பண்ணணுங்கிறத தான் எடுத்திருக்காங்க. படம் வந்து சூப்பராக ஓவராலாக வந்து சூப்பராக பயங்கரமாக இருக்குது. விஜய் அஜித்லாம் ஃபுல்லாக கலாய்ச்சிருக்காங்க. கலாய்க்கில் ஒரு உண்மையான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை எடுத்துக்கிறவங்களை பொறுத்து இருக்கு. ஆனால் படம் வந்து ஒரு என்ன ரியாலிட்டியோ அதை சொல்லியிருக்காங்க. யாரும் வந்து ரசிங்க, வெறியன் ஆகாதீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. கலாய்க்கில் 1-2 சீன் வந்து இது ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. 2K படம் 90 கிட்ஸ் இல்லை. அந்த 3 ஸ்டோரி இருக்குல்ல, அந்த 3லேயும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து இப்போ நடக்கிறதும்,
இன்னொன்று வந்து 2050 நடக்கிறதும், ஒன்று வந்து ஃபேன்ஸ் எல்லாம் சண்டை போடுறாங்க அப்படிங்கிற விஷயமாவும் கதை சொல்லியிருக்காங்க. அதுதான் படமும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துருக்கவங்களுக்கு செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாட் ஸ்பாட் 1 பார்த்தவங்களுக்கு இன்னும் புரியும். செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் பார்க்கலனாலுமே ரீகேப் போட்டிருக்காங்க, அதுவுமே நல்லா புரியும். இது அதுல பார்ட் 3 ஏ ரேட்டட் கண்டென்ட்டா இருந்தது. பார்ட் 3யும் வரும்னு சொல்லியிருக்காங்க. இருக்கா? ஏ ரேட்டட் கண்டென்ட்டா இருக்கா அதுல? A+லாம் கண்டென்ட்லாம் இல்லை, நார்மலானதாக இருக்குது. சரி, பார்ட் 1ல இருந்துச்சுல அந்த மாதிரி கேக்குறேன். இல்லைங்க, அந்த மாதிரிலாம் பெருசாலாம் இல்லை. பேசியிருக்க இதை தான் சொல்லியிருக்காங்க. எங்கேயும் ரொம்ப அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவும் வீடியோ இதுவும் இல்லை, விஷுவல்ஸும் இல்லை, பேசுகிறதும் வந்து தப்பாக தான் இருக்குது. ஃபன்னாக தான் பேசியிருக்காங்க, அது சிரிப்பு வர மாதிரி தான் இதாக. உங்களுக்கு எந்த கேஸ்ட் நடிச்சதுல பிடிச்சிருந்தது? ஓவராலாக வந்து தம்பிராமையா வந்த ரோல் நல்லா இருந்துச்சு, நல்லா சிரிப்பாக இருந்துச்சு. அப்புறம் பாஸ்கர் பண்ண அந்த அவர் வந்தது வந்து அவரை இதுவரை பார்த்தது இல்லாமல் புது ரோலாக இருக்குது. அஸ்வின் வந்தது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டாக இருந்துச்சு, அவர் பண்ணது நல்லா இருக்கு. 40 கதை கேட்டு தூங்கிட்டேன்னு சொன்னார், அதுக்கப்புறம் எந்திரிச்ச மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம்.